வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் இராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக் கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள இராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பல தரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் நடைபெறும் கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தப்பட உள்ளன. புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. இன்று காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அசாமில் 126, புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகிரி, நாகாலாந்தின் கொரிடாங், திரிபுராவின் தர்மநகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட உள்ளன. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவருமான திரு ரங்கசாமி சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டி, தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காரைக்கால் அறிஞர் அண்ணா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் முதற்கட்டமாக தபால் வாக்குகளை முகவர்கள் முன்னிலையில் எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று திரு ட்ரம்ப் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.